அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். சம்மன் மேல் சம்மன், கைது வளையத்துக்குள் கதிர் ஆனந்த், திமுகவின் அராஜகம். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், தொடர்ச்சியா அதாவது அமலாக்கத்துறை விசஸ் கதிர் ஆனந்த் தொடர்ச்சியாக 12 மணி நேர ரைடு, கல்லூரிகளில் கைப்பற்றப்பட்ட முக்கியமான ஆவணங்கள், பலமுறை சம்மன் அனுப்பியும் நேரடியாக ஆஜராகாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினுடைய கிடுக்குப்பிடி வளையத்துக்குள்ள சிக்கியிருக்காரு கதிர் ஆனந்த். இதனை தீனி போடக்கூடிய வகையில் அவருடைய தந்தையும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் நேற்று டெல்லி பயணம் மேற்கொண்ட விஷயம் இதற்கு மிகப்பெரிய ஒரு தீனியை போட்டிருக்கு. இரண்டாவது விஷயம், சட்டவிரோதமாக முன்கூட்டியே பாரை திறந்து வைத்து மக்களுக்கு ஊற்றி கொடுத்து கொண்டிருந்த அந்த பாருக்கு எதிராக ஊடகவியாளர்களோடு முன்னிலையில பாருக்குள்ள நுழைந்து அந்த மிகப்பெரிய அட்டூழியத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் அவர்களை திமுக அரசாங்கம் கைது செய்திருக்கக்கூடிய விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோல இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம், கதிர் ஆனந்த் விசஸ் இடி அமலாக்கத்துறை. சரியா ஜனவரி 3ஆம் தேதி கதிர் ஆனந்த் அவர்களுக்கு சொந்தமான காட்பாடியில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அது மட்டும் இல்லாம கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, அவருக்கு நெருக்கமான நபர்களா நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன், இவங்களுடைய வீடுகள்ல அதிரடியான ரைட்ல இறங்குறாங்க அமலாக்கத்துறை. அது மட்டும் இல்லாம ஜனவரி 3ஆம் தேதி கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில தொடங்கிய ரைடு மறுநாள் ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதிகாலை வரைக்குமே இந்த ரைடு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் அந்த அதிகாரிகள் இந்த கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியில போவதற்கு உள்ளாகவே கதிர் ஆனந்தினுடைய தந்தையும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு நேரடியா பயணம் மேற்கொள்றாரு. அதற்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் அரசியல் சார்ந்த வல்லுநர்களும் என்ன கருத்துக்களை பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த அமலாக்கத்துறையினுடைய கிடுக்குப்பிடி விசாரணை இந்த கைது வளையத்துக்குள்ள தன்னுடைய மகனும் தானும் சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அரசியல் காய் நகர்த்தலோடு டெல்லி பயணத்தை மேற்கொண்டுட்டாரு துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது 2019ஆம் ஆண்டு முதல் முறையா துரைமுருகனினுடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் வேலூர் மக்களவை தொகுதியில போட்டியிடுறாரு. அந்த சமயத்துல மக்களுக்காக வாக்குகளுக்காக பாத்தீங்கன்னா பணம் கொடுப்பதற்காக ஏறத்தாழ 10.5 கோடி ரூபாய் பணத்தை பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில இருந்து கைப்பற்றியிருந்தாங்க அமலாக்கத்துறை. இந்த ஒரு வழக்குல கதிர் ஆனந்த், பூஞ்சோலை சீனிவாசன் உட்பட பல நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்து இப்ப வரைக்கும் இந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த விசாரணையினுடைய அந்த அடுத்த கட்ட நகர்வா கதிர் ஆனந்த் அவர்களை நேரடியாக அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி 7 முறை சம்மன் அனுப்புறாங்க. பட் 7 முறையுமே கதிர் ஆனந்த் அவர்கள் நேரடியாக அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்குள்ள போல. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதே போலதான் செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியினுடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்குள்ள போகும்போது அங்கிருந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார். இதே போல தனக்கு ஆகிருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் கதிர் ஆனந்த் அவர்கள் நேரடியாக ஆஜர் ஆகாம அவருடைய வழக்கறிஞர்கள் மூலமாகவே அத்துணை சம்மன்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் காரணமாக மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்துக்கு ஆளான அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள், நீங்க வரலாம் என்ன, நானே நேரடியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரைடை நடத்திட்டாங்க. இந்த ரைடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயத்திற்காகவும் இன்னும் அவரை பல்வேறு வகையில சிக்க வைப்பதற்காகவும் நடத்தப்பட்ட ஒரு ரைடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. குறிப்பா சொல்ல போனா கிங்ஸ்டன் கல்லூரியிலிருந்து கணக்கில் காட்டாத 2.5 கோடி ரூபாய் பணமும் சில முக்கிய ஆவணங்களும் சிக்கியதா சொல்லப்படுது. இதனுடைய தொடர்ச்சியா வரக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதி மறுபடியும் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்குள்ள கதிர் ஆனந்த் அவர்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சம்மனையும் கொடுத்திருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த ஒரு விஷயம் திமுக மத்தியிலும் அமைச்சர் துரைமுருகன் மத்தியிலும் கதிர் ஆனந்த் அவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு இடியா இறங்கி இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகன் அவர்கள் இந்த விஷயத்திலிருந்து எப்படியாவது தப்பிப்பதற்காக பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பட் துரைமுருகன் தரப்புல இருந்து இல்லைங்க, நான் இந்த அமலாக்கத்துறை ரைட் சம்பந்தமா நான் போல, என்னுடைய தனிப்பட்ட பணி சம்பந்தமா நான் போயிருக்கேன், கட்சி பணி சம்பந்தமா நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய அந்த ரைட்ல நம்முடைய கதிர் ஆனந்த் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டாலும் அவர் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை
மேல்முறையீடு செய்வதற்கான வேலைகளையும் கதிரானந்த் தரப்பிலையும் துரைமுருகன் தரப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு முயற்சிகள் இறங்கியிருக்காங்களாம். அதாவது அவர் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு விசாரணையில் கலந்துக்கிட்டாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஸ்டே ஆர்டர் மேல்முறையீட்டு மனுவையும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவதற்கான பல்வேறு வேலைகள் இறங்கியிருக்காங்க துரைமுருகன் தரப்பு. பார்ப்போம் அடுத்த கட்டமா இந்த 22ஆம் தேதி கதிரானந்த் அவர்கள் ஜனவரி 22ஆம் தேதி கதிரானந்த் அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள போக போறாரா, இல்ல மறுபடியும் இந்த சம்மனுக்கு வழக்கறிஞர்கள் மூலமா பதில் சொல்ல போறாரா, அடுத்த கட்டமா துரைமுருகனுடைய இந்த டெல்லி பயணம் எதை கொண்டு போயிட்டு சேர்க்க போது, கைது வளையத்துக்குள்ள கதிரானந்த் அவர்கள் சிக்குவாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு 22ஆம் தேதி ஜனவரி 22ஆம் தேதி பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இரண்டாவது விஷயம், பாஜகவினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ் அவருடைய கைது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து திமுகவுக்கு காட்டியிருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள மாணவிக்கு ஏற்பட்ட கொடுந்துயரம் சம்பந்தமா பாஜகவினுடைய மகளிர் அணி தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. சரியா கடந்த 3ஆம் தேதி மதுரையில நடைபெற்ற அந்த நீதி பேரணியில பங்கேற்ற திண்டுக்கல்லினுடைய மாவட்ட பாஜகவினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க. உடனடியா இது சம்பந்தமா அந்த திண்டுக்கல்லினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கனகராஜ் அவர்கள் நேரடியாக அந்த மண்டபத்தை போய் பார்வையிட போகும்போது அந்த மண்டபத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பார் தனியாருக்கு சம்பந்தமான இந்த மதுபான கூடத்திற்குள்ள அவருடைய ஆதரவாளர்களோடு போயிட்டு பாருங்க, இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த டைமுக்கு முன்பாகவே காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மதுபான அந்த பாரை திறந்து வைத்து மக்களை வந்து பாருங்க எந்த அளவுக்கு நாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோடு உள்ள போறாரு. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த காட்சிகளையும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளிப்படுத்துறாரு. அது சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அங்கிருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறாரு. குறிப்பா அரசாங்கம் சொன்ன டைமுக்கு உள்ளாகவே இவங்க இந்த பாரை திறந்து வச்சிருக்காங்க. இது போல எத்தனை பார்கள் வந்து திறந்திருக்குன்னு பாருங்க. பக்கத்திலே காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, எதையுமே கண்டுக்காம இந்த ஒரு தனியார் பாரை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்திருக்காரு. உடனடியா இந்த விஷயம் சமூக வலைதளங்கள் முழுவதும் பெரிய அளவுக்கு காட்டுத்தீயா பரவியது. தமிழக பாஜக தலைவர் உட்பட பல்வேறு நபர்கள் இந்த விஷயத்திற்கு அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மாவட்ட தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தனியார் பார்க்குள்ள அனுமதியின்றி உள்ளே நுழைந்து அங்க இருக்கக்கூடிய பாரினுடைய நபர்கள் அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களை மிரட்டினார் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது போல ஒரு கூத்து வேற எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதாவது அவங்க சட்டவிரோதமா பார் நடத்துறது தப்பு கிடையாதுங்களாம். அதை ஏண்டா நீ நடத்துறன்னு போய் கேட்க போன பாஜகவினுடைய மாவட்ட தலைவரை கைது பண்றாங்க. இதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஜனநாயகமா? ஆனா ஊனா பாசிச பாஜக அது இதுன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இது போன்ற ஒரு வேலையில் ஈடுபடுறது நியாயமா அப்படின்ற மக்களினுடைய கேள்விகளை நான் வந்து உங்க மூலமா வந்து வெளிப்படுத்திக்கிறேன். அதாவது உண்மையாகவே இந்த ஒரு விஷயத்திற்காக பாஜகவினுடைய மாவட்ட தலைவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து அந்த குறிப்பிட்ட தனியார் பார் அந்த நடத்தக்கூடிய அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்தா உண்மையாகவே இது ஜனநாயக அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிக்கலாம். அந்த சட்டவிரோதமா மக்களை குடிக்க வைக்கக்கூடிய அந்த கேடுகட்ட கூட்டத்தினுடைய முகத்தறிய வெளியில கொண்டு வந்ததற்காக அவங்கள மிரட்டிட்டாங்களாம். ஏன்னா அவங்க கலெக்டர் ஆபீஸ்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள போய் இவர் மிரட்டிட்டாரு, அதனால அவர் மேல கைது பண்றாங்க. என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது போல பல்வேறு தொடர்ச்சியான பல விஷயங்கள்ல திமுக அவங்களுடைய அராஜக போக்க வந்து காட்டிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு மிகப்பெரிய அடியா விழும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் கனகராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்ட விஷயத்திற்கு நம்முடைய கடுமையான கண்டனங்களை நம்ம தெரிவித்தே ஆக வேண்டும். இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.